ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சிஎஸ்எஸ் ஃபுல்லாக முடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டெய்ல்விண்ட் லேர்ன் பண்ணிக்க முடியும். இதோட பேசிக்கே வந்து சிஎஸ்எஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்னால் என்ன, அதோட செட்டப் எப்படி பண்ணுறது, அப்புறமேட்டு பேசிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் நிறையா குட்டி குட்டி கான்செப்ட்ஸ்லாம் இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டெய்ல்விண்ட் சிஎஸ் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் HTML பேஜ்லேயே டேரெக்டாக சிஎஸ்எஸை வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். செப்ரேட்டாக சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் அண்ட் கிளாஸஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எந்த மாதிரி போடுவோம் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டைல்னு போடுவோம். ஸோ ஸ்டைல்னு போட்டு இந்த ஸ்டைலுக்குள்ளார வந்து மை பட்டன் அப்படின்னு போட்டு ஸோ அதுக்குள்ளார வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ, அப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டாக, ஸோ கலரோடு வந்து ஸோ ஒயிட்டு, அப்புறம் அதுக்கான பேடிங் வந்து 10 பிக்சல் 20 பிக்சல் இதெல்லாம் கொடுப்போமா. பட் வந்து இப்போ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது வந்து டெய்ல்விண்டோடது. ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் HTMLே நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக சிஎஸ்எஸ் ஒன்று வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து சேம் அதே பட்டனுக்கு எழுதுகிறேன். ஸோ பட்டன் எழுதிட்டு அதுக்குள்ளே கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ கிளாஸ் பிஜி ஹைஃபன் ப்ளூ ஹைஃபன் 500 நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒயிட்டில் வேணும். ஸோ டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கொடுத்துட்றேன். அடுத்து பேடிங் எனக்கு எக்ஸ் ஆக்ஸில் வந்து ஒய் வேணும். தென் பேடிங் ஒய் ஆக்ஸில் வந்து எனக்கு 2 வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்கே பட்டனுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிளிக் மீன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் போட்டு எழுதுவோம். பட் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஃபைலில் வந்து நம்ம அதாவது HTMLே நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஏன் வந்து பாப்புலர், இதை வந்து ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்னதே தான், சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக HTMLயே ஸ்டைல் பண்ணிடலாம். ரொம்ப கன்சிஸ்டண்டாக டிசைன் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து ரெஸ்பான்சிவ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மொபைல், டேப்லெட், டெஸ்க்டாப் எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே வந்து பில்டிங் கிளாஸஸ் கூட இருக்குது இதுக்காக. அப்புறம் இந்த கஸ்டமைசபிள் கலர்ஸு, ஸ்பேஸு, ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைசபிள் பண்ணிக்க முடியும் இதில். அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இதில் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ண 2 மெத்தட் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து CDN வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரொஃபஷனலாக நம்ம இன்னும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணும்போது நம்ம இப்போ CLI வந்து மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து CDN வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் செட்டப் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதில் கோட் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எப்பயும் போல் நார்மலாக ஒரு HTML ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதை போட்டுடலாம். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுள் வந்துட்டு இப்போ நான் வந்து இங்கே டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வர இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஸோ இதான் வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸோட ஒரு அஃபிஷியல் பேஜு. அண்ட் தென் நான் இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ளே CDN இருக்கா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுன்னு ஒன்று இருக்கா. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து
ஜஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இப்போ செக் பண்ணிடலாமா எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. நான் வந்து இங்கே H1 டேக் கொடுத்துட்டேன். ஸோ H1 டேக்கில் வந்து கிளாஸ் கொடுத்துறேன். ஸோ கிளாஸில் வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4XL இருக்கட்டும். நான் ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்க போகுது. அகைன் டெக்ஸ்ட்டோட கலரும் வந்து எனக்கு ப்ளூவில் வேணும். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து நான் ப்ளூவில் கொடுத்துட்றேன். ஸோ ப்ளூ 600 நான் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இங்கே ஹலோ டைல் வைண்டுன்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகே ஒர்க் ஆகுதா? ஸோ சீரியன் வந்து ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினருக்கு வந்து இதுவும் ஓகே தான். பட் நீங்கள் இன்னும் வந்து ப்ராஜெக்ட் லெவலில் போகணும் அப்படின்னா லைக் ரியாக்டில் நான் மூவ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரொஃபஷனல் மெத்தடுக்கு வந்து மூவ் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து நோடில் இன்ஸ்டால் பண்ணிட்டு டைப்மீனோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து இதுக்கான ஒரு மெட்டீரியல் இருக்கும். நம்ம அதை படித்து பார்த்து நெக்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும்போது இந்த செட்டப் வந்து மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னா டெய்ல்வினில் வந்து எவ்ரி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் யூட்டிலிட்டி கிளாஸ் இருக்கும். லைக் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பிஜி ப்ளூ 500 போடுவோம். டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா லைக் டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் -whiteனு போடணும். ஓகே இதே மாதிரி தான் வந்து பேக்ரவுண்டுக்கு டெக்ஸ்ட்டுக்கு கலர்ஸ்க்கு பேடிங்க்கு ஸ்பேசிங் மார்ஜின் இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும் நார்மல் அதாவது ட்ரெடிஷ்னல் சிஎஸ்எஸ்க்கும் டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா வெல்கம் டு யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் CSS ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு கொடுக்கலாம். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு இப்போ கிளாஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னா MT-4 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ வந்து டிவ் கொடுத்துட்டு இந்த டிவ்வுக்கு வந்து இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்த கலரில் வேணும் அப்படின்னா ப்ளூவில் வேணும். ஸோ ப்ளூ 500 கொடுக்குறேன். ஸோ அதில் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒயிட்டில் வேணும். ஸோ டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டில் கொடுத்துட்டு பேடிங் வந்து எனக்கு 8 வேணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகே டெய்ல்வின் ஓகே இது வந்து இப்போது இங்கே ஆல்ரெடி ப்ளூ கலரில் கொடுத்துட்டனால ப்ளூலேயே வருது. ஸோ இது வந்து நான் ப்ளூக்கு பதிலாக பிங்க்குன்னு மாற்றி பார்க்கலாம். பிங்க்கில் வந்து ஹலோ டெய்ல்வின் இருக்குது. இது வந்து பேராகிராஃப் டேக் வந்து ஒயிட் கலரில் இருக்கா? இப்போ வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிஜி 500 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து 500 இருக்கணும் அப்படிங்கிறது தான். 500 ஷேடில் இருக்கணும். அண்ட் தென் வந்து டெக்ஸ்ட் ஒயிட் அப்படிங்கிறது டெக்ஸ்டோட ஒயிட் வந்து எனக்கு கலர் வந்து ஒயிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது. P-8 அப்படிங்கிறது பேடிங் வந்து எனக்கு 32 பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே 8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் 4XL இருக்குது. இது என்ன அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸு. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இங்கே வந்து 4XL இங்கே வந்து XL நான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டு வந்து போல்டு. ஸோ போல்டோட ஃபாண்ட்டோட வெயிட்டு சொல்கிறாங்க. வெயிட் வந்து போல்டாக இருக்கணுமா போல்டராக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமா மீடியமாக இருக்கணுமா நம்ம சிஎஸ்எஸில் பார்த்துருப்போம்ல. இங்கே வந்து எனக்கு போல்டில் வேணும். ஸோ ஃபாண்ட் வந்து போல்டு. நெக்ஸ்ட் வந்து MT-4 நீங்கள் கொடுத்துருக்கோமா? இந்த MT-4 அப்படிங்கிறது மார்ஜின் டாப் வந்து எனக்கு 16 பிக்சல் இருக்கணும்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கே அந்த 16 பிக்சலை தான் நம்ம இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் சிஎஸ்எஸ்ல வந்து 10+ லைன்ஸ் எழுதுவோம். பட்
டைல்வினில் வந்து ஹெச்டிஎம்எல்லையே வந்து கிளாஸ் ஆட் பண்ணி நாம் வந்து இங்கே முடிச்சிடுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்டோட ஷேட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஷேட்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து 200 அப்படின்னா லைட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 500 அப்படிங்கிறது நார்மல் ஸ்டாண்டர்டான கலரில் இருக்கும். தென் 800 900 போகும்போது கலர் வந்து இன்னும் டார்க் ஆகும். ஸோ நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக கலர் வந்து டார்க்னஸ் அதிகமாகிட்டே போகும்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே டிவ்னு கொடுத்துட்டு டிவ்வோட கிளாஸ் வந்து நான் ஸோ பிஜி ரெட் கொடுக்குறேன், ரெட் 200ன்னு கொடுக்குறேன். ஸோ 200 அப்படிங்கிறது வந்து லைட் ரெட். ஓகே, லைட் ரெட்டாக இருக்க போகுது. ஸோ பிஜி 200க்குள்ளார பேடிங் 4 கொடுத்துடலாம் அது கேப்காக. அடுத்து வந்து இந்த டிவ் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்டாண்டர்டான ரெட்காக. ஸோ கிளாஸ் பிஜி -ரெட் -500ன்னு கொடுக்குறேன். இதுவுமே வந்து பேடிங் 4 கொடுத்துருவோம். இது வந்து நார்மல் ரெட்டில் இருக்க போகுது. அண்ட் தென் இப்போ டிவ் வந்து கிளாஸ் ஓகே பிஜி -, ஸோ அதே ரெட்டு வந்து 800 இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் பேடிங் வந்து 4 கொடுத்துடலாம். இது வந்து டார்க்காக இருக்கும். ஸோ இது வந்து டார்க் ரெட்டாக இருக்க போகுது. ஸோ டார்க் ரெட் அப்படிங்கிறனால லெட்டர்ஸ் தெரியாது. ஸோ அதை வந்து டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம லெட்டர்ஸ் வந்து ஒயிட் கலர் இருக்குது, டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கொடுத்துடலாம். சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஸோ கோ லைவ். ஓகே, லைட் ரெட்டு அண்ட் தென் நார்மல் ரெட் கலரு, லாஸ்ட்டாக வந்து டார்க் ரெட். ஸோ லைட் ரெட் வந்து 200ல் ஸ்டார்ட் ஆகும். நார்மல் ரெட் கலர் வந்து ஸோ 500. டார்க் ரெட் வந்து அபவுட் 800 to 900 வரும்போது டார்க் ரெட் வந்து வரும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேடியன்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இது பார்க்க போகிறது வந்து கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட் பார்க்க போகிறோம். கிரேடியன்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் டிவ் போட்டுடலாம். ஸோ டிவ்வில் வந்து கிளாஸ் கொடுத்து ஸோ பேக்ரவுண்ட் வந்து கிரேடியன்ட்டில் இருக்க போது. ஸோ பிஜி கிரேடியன்ட் கொடுத்துறேன், GRADIENT கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட் -2 -R. ஸோ ஸ்பேஸ் விட்டு ஃப்ரம்முக்கு அப்புறம் ஒரு ஐஃபன் கொடுத்துடலாம். ஸோ பர்பிள் -500 to pink. ஸோ 2 -pink -500 கொடுத்துட்டு ஃபஸ்ட் போய் பார்ப்போம் அதை. ஓகே, சேவ் பண்ணிட்டு வேறு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். அதுக்காக பேடிங் வந்து 6 கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒயிட் கலர் இருக்க போகுது. என்ன டெக்ஸ்ட் இருக்க போகுதுன்னா கிரேடியன்ட் பேக்ரவுண்டே கொடுத்துடலாம். அதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ ப்ரௌசரில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு மாதிரி வயலட்டில் ஸ்டார்ட் ஆகி பர்பிள்னு சொல்லலாம். ஸோ பர்பிளில் ஸ்டார்ட் ஆகி முடியும் போது இங்கே வந்து பிங்க்கில் முடியுதா. ஸோ இதை வந்து நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரேடியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2R அப்படிங்கிறது என்னதுன்னா ஸோ லெஃப்ட் டு ரைட் போக போகுது. ஸோ அதை தான் வந்து இங்கே 2R அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் அப்படிங்கிறது எந்த கலரில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. 2 வந்து இந்த 2 வந்து என்னன்னா ஸோ எந்த கலரில் முடியணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து நமக்கு எப்படி சொல்லியிருக்கோம், ஸ்டார்ட் ஆகும்போது பர்பிளில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் முடியும் போது வந்து பிங்கில் முடியணும்னு சொல்லியிருக்கோம். அதான் நமக்கு இப்போ வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸ்டார்ட் ஆகும்போது பர்பிளில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே இங்கே முடியும் போது வந்து இந்த இடத்துல வந்து பிங்க்கில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டில் எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைலிங்.
இப்போ நான் வந்து இங்கே பேராகிராஃப் டேக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் வந்து இப்போ வந்து டெக்ஸ்டோட சைஸை வந்து பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்மாலில் கொடுக்குறேன். ஸோ ஸ்மால் அதே மாதிரி இந்த பேராகிராஃப் ஆட்ரிபியூட் எலமெண்ட்குள்ளார ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் தான் சொல்ல போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா எஸ்எம்மாக இருக்க போகுது. எஸ்எம்னா ஸ்மாலாக இருக்க போகுது. அடுத்து சேம் அதே பேராகிராஃப் டேக்குள்ளார கிளாஸ் கொடுத்துட்டு ஸோ இதுவும் டெக்ஸ்ட் தானே. ஸோ டெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா பேஸாக இருக்க போகுது. ஓகே, பேஸ் போட்டு நார்மல் டெக்ஸ்டாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, நார்மல் டெக்ஸ்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்எம் அப்படிங்கிறது ஸ்மால் டெக்ஸ்டாக இருக்க போகுது. அண்ட் தென் இப்போ இருக்க போகிறது வந்து லார்ஜாக இருக்க போகுது. ஸோ லார்ஜ் டெக்ஸ்ட்டு அதுக்கான கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ கிளாஸ் ஸோ டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸல் சைஸில் இருக்க போகுது. ஸோ எக்ஸல் எக்ஸ்ட்ரா லார்ஜில் இருக்க போகுது. அடுத்த சேம் பேராகிராஃப் டேக்கில் வந்து கிளாஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து 3XL இருக்க போகுது. 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா லார்ஜ். இதுக்கு வந்து வெரி வெரி லார்ஜ். ஓகே, ஸோ வெரி லார்ஜ் டெக்ஸ்ட்னு போட்டுடலாம். வெரி லார்ஜ் டெக்ஸ்ட்னு போட்டுடலாம். ஓகேவா, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஸோ டெக்ஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்மால் டெக்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, வெரி லார்ஜ் டெக்ஸ்ட் வெரி லார்ஜ் டெக்ஸ்ட், இது லார்ஜ் டெக்ஸ்ட் இது வெரி லார்ஜ் டெக்ஸ்ட். ஸோ சைஸை பொறுத்து இங்கே வந்து டெக்ஸ்டோட சைஸ் வந்து மாறும். இப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னா இப்போ வந்து பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு உள்ள வந்து கிளாஸ் கொடுத்துட்றேன். இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளார வந்து ஒரு 5 எக்ஸல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸல் கொடுத்துட்டு நான் உள்ள வந்து வெரி வெரி லார்ஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா. ஓகே, இந்த லார்ஜ் டெக்ஸ்க்கும் இந்த லார்ஜ் டெக்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம நம்பர் இன்க்ரீஸ் பண்ண எப்படி வந்து கலரோட டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ அதே மாதிரி நம்பர் இன்க்ரீஸ் பண்ண ஃபாண்ட்டோட வெயிட்டும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபாண்ட்டோட வெயிட். ஓகே, ஸோ ஃபாண்ட்டோட வெயிட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே H1 கொடுக்குறேன். H1 டேக்குள்ளார கிளாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இதுக்குள்ளே நான் டெக்ஸ்ட் வந்து ஒரு 2XL கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து எனக்கு போல்டாக வேணும். ஸோ ஃபாண்ட் வந்து போல்டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னா எனக்கு சென்டரில் வேணும். ஸோ டெக்ஸ்ட் வந்து சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இதே நம்ம சிஎஸ்எஸ் போட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் போட்டு அது எங்கே அலைன் ஆகணும், சென்டர்னா சென்டர்னு போடுவோம், ரைட்டில் வரனா ரைட்டில் போடுவோம், லெஃப்ட்டில் வரனா லெஃப்ட்டு, டாப்னா டாப், பாட்டம்னா பாட்டம்னு போடுவோம். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட்னு போட்டு சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டர் ஆகிடும். தென் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னா டைல்வன் சைஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா. சென்டர் வந்தாச்சு. சென்டர் வந்தது இல்லாமல் நமக்கு வந்து லெட்டர் வந்து போல்டாகவும் இருக்கா. ஸோ 2XL சைஸ்லேயும் இருக்குது, போல்டாகவும் இருக்குது. இது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து லைட் ஃபாண்ட் வந்து லைட்டில் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அதே H1 டேக்கில் வர நான் இங்கே வந்து இப்போது வேறு ஏதாவது போடலாம். நான் வந்து இங்கே ஃபுல் ஸ்டாக்னு போகிறேன். ஸோ ஃபுல் ஸ்டாக்னு போட்டேன். அண்ட் தென் கிளாஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட்டு வந்து 2XL இருக்கட்டும். ஸோ 2XL ஃபாண்ட்டை மட்டும் இப்போ மாற்றலாம். ஃபாண்ட் வந்து இப்போ லைட்னு கொடுக்குறேன். நான் லைட் கொடுத்துட்டு அதே டெக்ஸ்ட் சென்டர்னே கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டு சென்டர்னு கொடுத்துடலாம். தென் இதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா. ஸோ வந்து டார்க்னஸ் இங்கே குறைஞ்சி போச்சா. ஸோ லைட்டு கொடுக்கும்போது டார்க்னஸ் குறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து சேம் H1 டேக்லேயே ஃபுல் ஸ்டாக்னு இருக்கிறது வந்து நான் இப்போது ஹலோன்னு போடுறேன். ஹலோ வேர்ல்டுன்னு போடலாம். ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு இப்போ கிளாஸ் வந்து
சேம் டெக்ஸ்ட் வந்து 2XL இருக்க போது ஃபாண்ட் வந்து இப்போ மீடியம் கொடுத்துடலாம். மீடியம் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் வந்து சென்டரில் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு வந்து எப்படி மாறி இருக்கு, கொஞ்சம் வந்து திக்னஸோட வந்திருக்கா. ஃபாண்ட் வந்து மீடியம், கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து போல்டு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாறிடும். இப்போ டெக்ஸ்ட் அலைன் வந்து இப்போ நான் இங்கே வந்து லெஃப்ட் கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் 1 வந்து டைல் வைன்னு கொடுக்குறேன். டைல் வைன்னு கொடுத்துட்டு கிளாஸ்குள்ளார ஸோ டெக்ஸ்ட் வந்து இப்போ 3XL இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து போல்டே கொடுக்குறேன். போல்டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் எங்கே அலைன் ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட் லெஃப்ட்னு போடுறேன். ஸோ லெஃப்ட்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஸோ இங்கே லெஃப்ட் சைடு வந்துருச்சா. இதே வந்து இப்போ நான் ரைட் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரைட் சைடு வந்து மூவ் ஆகிடும். இங்கே பாருங்க, இங்கே ரைட் சைடு வந்து மூவ் ஆயிருக்கா. நம்ம இதே வந்து நார்மல் ஸ்பேசஸ் வச்சு போட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து சென்டர், டெக்ஸ்ட் அலைன் ரைட், டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் கொடுக்கணும். இதே நம்ம டைல்லைன் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் அது எங்கே வரணும், சென்டரா ரைட்டா லெஃப்டா, அது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ கலர் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாமா? இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஐஃபன் கலர் கொடுத்துடலாம். ஸோ கலர் கொடுத்துட்டு ஸோ இப்போ பேராகிராஃப் டேகில் வந்து திஸ் இஸ் ஏதோ கலர் போடலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம். ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு ஸோ கிளாஸ்க்குள்ளார டெக்ஸ்ட் இந்த கலரில் இருக்கணும். ஸோ வரப்போகிறது டெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து கலரோட நேமு நான் வந்து ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். ஆரஞ்சு வந்து ஒரு 500 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஸோ இங்கே இருக்கு ஆரஞ்சு, திஸ் இஸ் ஆரஞ்சு கலர் அப்படின்னு. ஸோ நான் வந்து இதை ஆரஞ்சுக்கு பதிலாக கொஞ்சம் வேறு ஏதாவது கலராக கொடுத்தோன்னு நல்லா டார்க்காக தெரியும். இப்போ நான் கிரே கொடுத்துட்டு 500 வேணாம், இதை வந்து ஒரு 700 மாற்றிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே தெரியுது எல்லா கலரும் நம்ம லைட்டாக தெரியும். வேறு ஏதாவது கொடுக்கலாம், ப்ளூ கொடுக்கலாம். ஸோ ப்ளூ கொடுத்து 700 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே ப்ளூன்னு மாற்றிடுறேன் நான். BLUE கொஞ்சம் போல்டாக இருக்கட்டும். சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, திஸ் இஸ் ப்ளூ கலர் அப்படின்னு ப்ளூ கலரில் வந்துருச்சு. ஸோ டெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த கிளாஸ் நேம்குள்ளார டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இந்த கொடுத்துட்டு அந்த கலர் வந்து எவ்வளோ டார்க்னஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்பர் கம்மியாக கொடுத்தோன்னா டார்க்னஸ் வந்து கலரோட டார்க்னஸ் கம்மியாகும். இதே அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா கலரோட டார்க்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேசிங் பார்க்க போகிறோம். ஸ்பேசிங் அதுவும் வந்து மார்ஜின் அண்ட் பேடிங் பார்க்கலாம். ஸோ மார்ஜின் அண்ட் பேடிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து டிவ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டிவ்வுக்குள்ளார கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ P6ன்னு கொடுக்குறேன். ஸோ P6ன்னு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் என்ன கொடுக்குறேன்னா ஒரு க்ரீன் கலர் இருக்கட்டும். ஸோ க்ரீன் 200 லைட் கலரே கொடுத்துட்டு பேடிங் எக்ஸாம்பிள், இது வந்து பேடிங்கான எக்ஸாம்பிள்ங்கிறனால பேடிங் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். பேடிங் எக்ஸாம்பிள் ஓகே. அடுத்து வந்து மார்ஜின்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்ஜின்கான எக்ஸாம்பிள் வந்து ஆஸ் யூஷுவல் டிவ் கொடுத்துட்டு கிளாஸ் வந்து என்ன கொடுக்கணும், மார்ஜின் 6 கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து என்ன கொடுக்கலாம்னா எல்லோ கொடுத்துடலாம். எல்லோ கொடுத்துட்டு எல்லோ வந்து ஒரு 500 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது வந்து மார்ஜின் எக்ஸாம்பிளா. ஸோ மார்ஜின் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இப்போ இது வந்து பேடிங், இது வந்து மார்ஜின். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேடிங் அப்படின்னா பீன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸ் வந்து இது இன்சைடில் கொடுக்கும். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து பேடிங் 6ன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த பேடிங் 6 அப்படிங்கிறது, ஸோ இங்கேயும் 6 தள்ளி இருக்கும், இங்கே 6 தள்ளி இருக்கும், இங்கே 6 தள்ளி இருக்கும். ஓகேவா? இதான் வந்து பேடிங்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பேஸ் வந்து நமக்கு இன்சைடில் கொடுக்கும். இதே மார்ஜின் அப்படிங்கிறது அவுட் சைடில் கொடுக்கறது. இங்கே வந்து இப்போ மார்ஜின் 6 கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல இங்கே மார்ஜின் 6 கொடுத்துருக்கோம். இந்த 6 இங்கே வந்துடுதுன்னா, ஸோ இங்கேருந்து 6, இங்கேருந்து 6, இங்கேருந்து 6, இங்கேருந்து 6, அதாவது 4 லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எல்லா பக்கமும் இருந்து 6 வந்து தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இப்போ நம்ம இங்கே வந்து வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிஒய் தென் பிஎக்ஸ்ல அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிஎக்ஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் டு ரைட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பண்ண போகிறதா வந்து இங்கே பிஒய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேடிங் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். தென் ஒய் அப்படிங்கிறது வந்து டாப் அண்ட் பாட்டம், பேடிங் ஆன் ஒய் ஆக்சிஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து டிவ் ஓப்பன் பண்ணிட்டு டிவ்வில் வந்து இப்போ கிளாஸ் கொடுத்துடலாம். கிளாஸில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துட்டு பிஒய் வந்து என்ன இருக்க போகுதுன்னா ஒரு 2 கொடுத்துடலாம். ஸோ அண்ட் தென் பேக்ரவுண்ட் வந்து பிஜி ஹைஃபன் நான் ப்ளூக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 400 கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து கஸ்டம் பேடிங்னு சொல்லுவாங்க. கஸ்டம் பேடிங்னு சொல்லுவாங்க. இதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? கஸ்டம் பேடிங் அதாவது நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நாமளே டிஃபைன் பண்ணிக்கிறதா இது வந்து கஸ்டம் பேடிங்கு. அதுக்காக தான் வந்து இப்போது பி பேடிங் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பேடிங் ஆன் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்க போகிறது வந்து பார்டர், ரேடியஸ் அண்ட் ஷேடோ. அதில் ஃபஸ்ட் வந்து பார்டர் பார்த்துடலாம். அதுக்காக டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு டிவ்வோட கிளாஸ் வந்து நான் பார்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ பார்டர் அகெயின் ஒரு பார்டர் யூஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து போட மறந்துட்டீங்கன்னா ப்ரௌசருக்கு தெரியாது வந்து பார்டரானே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்டர், ஸோ அந்த பார்டர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ பார்டர் வந்து பிளாக்ல இருக்க போகுது. ஸோ ஹைஃபன் பார்டர் ஹைஃபன் எனக்கு பிளாக்ல வேணும். ஸோ பிளாக்ல கொடுத்துட்டு அது எவ்வளோ ஸ்பேசிக்கணும் உள்ளார. ஸோ P-4 இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்டரோட எக்ஸாம்பிள். ஸோ பார்டர் எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்றேன். ஓகே, இது சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? பாருங்க, சுற்றி பார்டர் இதோ ஒரு டார்க் லைன் தெரியுதா சுற்றியும். இதான் வந்து பார்டர். இதே இந்த பார்டருக்கு வந்து நான் பிளாக் கொடுக்காம வேறு ஏதாவது நல்ல ப்ரௌன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்டர் வந்து இப்போ எனக்கு ப்ரௌன் கலரில் தெரியும். ஸோ பிளாக் அண்ட் ப்ரௌன் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கனால இங்கே டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அடுத்து வந்து ரவுண்டட் கார்னர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குட்டி குட்டி கார்ட்ஸ்க்கு, லைக் எக்ஸாம்பிள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம்ல, அப்போ வந்து இந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பட்டன்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். மேஜராக வந்து பட்டன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரவுண்டட் கார்னர்ஸ். ஸோ பட்டன் கிளாஸ் வந்து பட்டனோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ப்ளூவில் இருக்கணும். ஸோ பட்டன் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ 500 கொடுத்துடலாம். தென் டெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கொடுத்துட்டு ஸோ ரவுண்டட் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ரவுண்டட் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துட்டு கிளிக் மீ சொல்லலாமா? ஸோ கிளிக் மீ போட்டுடலாம். சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து மேலே கீழே ஸ்பேசிங் இல்லாமல் இருக்குது. நமக்கு ஸ்பேசிங் வந்து உள்ளே கொடுத்தா தான் வந்து பட்டன் வந்து பெருசாகும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா பேடிங் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் பேடிங் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேடிங்கோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு 2 கொடுத்துடலாம். எக்ஸ் ஆக்சிஸ்
ஒரு 2 கொடுத்துட்டு பேடிங் ஒய் ஆக்சஸும் ஒரு 2 கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன் வந்து சைஸ் வந்து பத்தல, கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இதாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, ஒரு இடத்துக்கு இப்போ ஸ்பேஸ் தெரிஞ்சிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணோம்னா பட்டன் கொஞ்சம் நல்லா பெருசாகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் இப்போ நான் 4ன்னு கொடுக்குறேன். ஸோ தென் சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளிக்கபிளாக இருக்குது. இன்னும் வேற என்ன மெத்தடில் வந்து ரவுண்டட் கார்னர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரவுண்டட் ஸ்மால், அதாவது ரவுண்டட் எஸ்எம் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரவுண்டட் யூஸ் பண்ணலாம். ரவுண்டட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரவுண்டட் ஃபுல் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சம் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டட் எஸ்எம் யூஸ் பண்ணலாம். இப்போது செகண்ட் ஒன் வந்து ரவுண்டட் யூஸ் பண்ணலாம். தென் தேர்ட் ஒன் வந்து இப்போ யூஸ் பண்ண ரவுண்டட் எல்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்டட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து ரவுண்டட் ஃபுல் யூஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்டட் ஐஃபன் ஃபுல் யூஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்டட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷேடோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேடோ பார்க்க போகிறோம். ஸோ ஷேடோ அப்படிங்கிறது என்னென்னா நான் உங்களுக்கு போட்டு எக்ஸாம்பிளாகவே காட்டுறேன். ஸோ டிவ் கிளாஸ்கில் வந்து அகெயின் ஸோ பேடிங்கே ஃபஸ்ட் கொடுப்போம். ஸோ பேடிங் வந்து 6 இருக்க போகுது நம்ம கொடுக்க போகிறதுக்கு. அண்ட் தென் வந்து பேக்ரவுண்ட் என்ன கொடுக்கலான்னா ஒயிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ பேடிங் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துடலாம். தென் ஷேடோ ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுக்கணும் வராது. ஸோ ஷேடோ வந்து எக்ஸல் அதில் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு ஸோ ஷேடோ வித் டெய்ல்வின்னு போடுறேன். ஸோ டெய்ல்வைண்ட் சிஎஸ்எஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஷேடோ வித் டெய்ல்வைண்ட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக பண்ணி பார்ப்போமா? ஸோ பேக்ரவுண்ட் இங்கேயும் ஒயிட் இருக்கிறனால இங்கேயும் வைக்கனால எனக்கு ஷேடோ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. நம்ம இதே வந்து ஷேடோக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு லைட் கிரே மாதிரி கொடுத்துட்டு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஷேடோ வந்து அழகாக தெரியும். நம்ம ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து ஷேடோ வந்து அழகாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து அதுக்கு வேற இடம் யூஸ் பண்ணிப்போம். ஷேடோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறனால நமக்கு வந்து அங்கே அழகாக தெரியும். இங்கே பேக்ரவுண்ட் ஒயிட் அப்படிங்கிறனால ஷேடோ வந்து அந்த அளவுக்கு கிளியராக தெரில. நெக்ஸ்ட் இதை பார்க்க போனால் ஹோவர் அண்ட் டிரான்சிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனுக்கு தான் வந்து இப்போ ஹோவரிங் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் க்ரீன் வந்து ஒரு 500 கொடுத்துட்டு அது உள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒயிட்டில் வேணும். ஸோ டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டு. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து பேடிங் எக்ஸ்எக்ஸ் வந்து 4 கொடுத்துருப்போம். பட்டன் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் தென் பேடிங் ஒய் ஆக்சஸ்க்கு வந்து 2 கொடுத்துருப்போம். அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நேம் என்ன கொடுக்கலான்னா ஓவர் மீன் அப்படின்னு கொடுக்கலாம். இங்கே ஓவரிங் எஃபெக்ட் நம்ம என்ன ஆட் பண்ணல. அதுக்காக இப்போது ஓவர் பண்ணும்போது நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கலர் டார்க்காக மாறினா நல்லா இருக்குமா? அதனால ஓவர் போட்டு பேக்ரவுண்ட் கலர் தான் மாறப்போதா. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் க்ரீன் 700 இன்னும் நல்லா டார்க்காக மாறணும். என்ன ஆக போகுது அப்படின்னா ஸோ டிரான்சிஷன் ஆக போகுது. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பெருசாகி வந்து சுருங்க போகுது. ஸோ டிரான்சிஷன் டூரேஷன் வந்து நான் 300 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹோவர் ஆகிட்டு மறுபடியும் நார்மல் டைமிங்க்கு வந்துடும். ஓகே, இப்போ ஹோவர் பண்ணும்போது கலர் மாறுதா, ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு ஸ்மூத்தாக டிரான்சிஷன் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ டிரான்சிஷன் டியூரேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். எந்த ஸ்பீடில் மாறணும் அப்படிங்கிறத இங்கே டியூரேஷன். ஓகே, 300னா 3 செகண்ட்ஸில் மாறிடும். ஓகேவா? நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓவர் எப்படி பண்ணலாம், டிரான்சிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஷேடோனா என்ன, பார்டர்னா எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் தென் வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரேடியன்ட்ல எப்படி கொடுக்கலாம், சிங்கிள் கலரில் எப்படி கொடுக்கலாம், ஃபாண்ட் எப்படி வந்து ஸ்டைல் பண்ணலாம், டெக்ஸ்ட் எப்படி வந்து ஸ்டைலிங் பண்ணலாம், டெய்ல்விண்ட் வச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம குட்டியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்போமா? டெலீட் பண்ணிட்டு இப்போ பாடிக்குள்ளே வந்து பாடிக்கே நம்ம கிளாஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரேடியன்ட் வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ பேக்ரவுண்ட் வந்து கிரேடியன்ட் பிஜி கிரேடியன்ட் இருக்க போது 2
ரைட், லெஃப்ட் டு ரைட் வந்து என்ன கலர்னா இண்டிகோ கலரில். ஸோ ஃப்ரம் இண்டிகோ, அது இண்டிகோ 500 இருந்து பர்பிள் வரைக்கும். ஸோ டு பர்பிள், பர்பிள் 500 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவ் கொடுக்கலாம். ஸோ டிவ்வுக்கு வந்து கிளாஸ் வந்து என்ன கொடுக்கலாம்னா எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கணும் அப்படின்னா மினிமம் ஹைட் ஆஃப் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். தென் இப்போ வந்து இங்கே ஃப்ளெக்ஸ் போடுவோம். ஸோ இது ஃப்ளெக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர், இன்னொரு டிவ்வுக்குள்ளே வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட். ஸோ வித்து வந்து 80 இருக்க போகுது, பேடிங் வந்து 6. ஸோ இப்போ வந்து இங்கே வித்து வந்து டபிள்யூன்னு யூஸ் பண்ணுவோம், ஹைட் வந்து ஹெச் அப்படின்னு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ரவுண்டட் எக்ஸ்ட்ரா லார்ஜில் ஷேடோ வந்து எக்ஸல் இருக்க போது டெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்ணிடலாம். மேபி சில டைம்ஸ் வந்து என்னென்னா பாடியில் வந்து கண்டென்ட் இல்லை அப்படின்னா வந்து கலர் வராமல் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம நான் வந்து இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன், கோடிங்னு போட்டுடலாம். ஸோ இமேஜஸில் போயிட்டு இந்த எடுத்துருக்கோம், நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் இமேஜஸ் கொடுக்குறேன். இமேஜ் வந்து சோர்ஸ் எங்கே இருக்குன்னா images.jpg. இப்போ இமேஜ்க்கான கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ இமேஜ்க்கான கிளாஸ் வந்து எக்ஸ் ஆட்டோ. ஸோ சைஸ் வந்து ஆட்டோவில் இருக்க போது இமேஜோட சைஸ் வந்து எப்படி கார்னர்ஸ் அப்படின்னா ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்கும். ஸோ ரவுண்டட் எக்ஸல். ஓகே, ரவுண்டட் எக்ஸலை விட ரவுண்டட் ஃபுல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ரவுண்டட் ஃபுல். ஸோ பார்டர் 4. பார்டர் எப்படி இருப்பாங்க இண்டிகோவில் இருக்க போகுது. ஸோ பார்டர் இண்டிகோ 500ல், அதுவும் மார்ஜின் பாட்டம்ல இருந்து 4. பேக்ரவுண்ட் வந்தாச்சு, உள்ளே வந்து ஒரு கார்டு வச்சாச்சு, கார்டுக்குள்ளே வந்து நம்ம என்னோட இமேஜஸ் வச்சாச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் H2 கொடுக்குறேன். H2குள்ளார வந்து இப்போ கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா டெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா 2XL இருக்க போகுது. ஸோ டெக்ஸ்ட் 2XL. ஃபாண்ட் கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலாம். ஸோ ஃபாண்ட் போல்டாக இருக்க போது நீங்கள் வந்து என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ வந்து குட்டி ஒரு பேராகிராஃப். ஓகே, பேராகிராஃபில் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் என்ன கலரில் கொடுக்கலாம்னா ஒரு கிரே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ டெக்ஸ்ட் கிரே வந்து ஒரு 500ல் இருக்கட்டும், ஒரு ஸ்டாண்டர்டான கலரில். அண்ட் தென் அதுவும் எப்படி இருக்க போகுதுன்னா மார்ஜின் பாட்டம்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நான் இப்போதைக்கு ஒரு 2 கொடுக்குறேன், மறுபடியும் 10 கூட மாற்றிக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா. ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் லித்திகா நேம் வந்தாச்சு. ஆனால் மார்ஜின் பாட்டம் 2 4 தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 4 கொடுத்து சேவ் பண்ணி பார்ப்போமா. ஓகே, கொஞ்சம் தள்ளி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்டன் எடுப்போம். ஸோ பட்டன் வந்து பட்டனுக்கான கிளாஸ் எப்படி வைக்கலாம்னா பட்டனுக்கான கிளாஸ் வந்து அதுவும் இண்டிகோலே நல்லாயிருக்கும்.
ஸோ பட்டன் வந்து பேக்ரவுண்ட் வந்து இண்டிகோ. ஸோ இண்டிகோ வந்து ஒரு 500 கொடுத்துட்டு தென் அதை ஹோவர் பண்ணேன் அப்படின்னா அதே பேக்ரவுண்ட் வந்து இண்டிகோலேயே நல்லா டார்க் கலராக மாறுற மாதிரி. ஸோ இண்டிகோ 700 கொடுத்துடலாம். ஓகே, ஃபாலோ வந்தாச்சு, கலர் மாறுது. ஸோ இதுக்கு பட்டன்ஸ் கொஞ்சம் நல்லா இன்னும் கலர் பண்ணுற மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாற்றலாம். ஸோ இப்போ ட்ரான்சிஷன் கொடுக்குறேன். ஸோ ட்ரான்சிஷன் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு அங்கே 4 கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு 5 கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ இங்கே வந்து ஒரு 3 கொடுப்போம். அடுத்து வந்து ரவுண்டடாக நல்லா இருக்கும்ல பட்டன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து ரவுண்டடாக மோஸ்ட்லி பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரவுண்டட் எக்ஸல் கொடுக்கலாம், பெருசாக தான் மடிச்சு இது பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். கேவைஸ் அதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ ரவுண்டட் எக்ஸல் விட எல்ஜி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ எல்ஜி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஓவர் பண்ணால் வந்து கர்சர் வந்து பாயிண்டராக மாறும். அதுக்காக வந்து ஓவர் பண்ணால் கர்சர் வந்து பாயிண்டராக மாறும், அதை மாற்றலாம். ஓகே, ஓவர் பண்ணால் கர்சர் வந்து இங்கே பாயிண்டராக மாறியாச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்டைலிங்னா என்ன, அண்ட் தென் வந்து கிரேடியன்ட் எப்படி வைக்கணும், ஃபாண்ட்டோட வெயிட்டு, ஃபாண்ட்டோட சைஸு, அண்ட் தென் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியாச்சு. பார்டர் எப்படி யூஸ் பண்ணும், பட்டன் வந்து எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஃபேஸஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்ல்விண்ட் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஸோ தென் பார்ட் 2ல் வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஃப்ளெக்ஸ் கிரிட்டெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ஒரு மினி ப்ராஜெக்ட்டும் பண்ணி பார்த்தரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.